இந்தியாவில் மாரடைப்பால் ஒரு நபர் ஒவ்வொரு 33 வினாடிகளிலும் இறந்து விடுகிறார். இந்தியா தற்போது ஆண்டுக்கு கிட்டத்தட்ட 2 மில்லியன் மாரடைப்புகளை சந்தித்து வருகின்றது. பாதிக்கப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் இளம் வயதினர். இந்தியன் ஹார்ட் அசோசியேஷன் படி இந்தியர்களில் 50% மாரடைப்புகளில் 50 வயதினருக்கும் குறைவானவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். 25% 40 வயதினருக்கும் குறைவானவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். மாரடைப்பு என்றால் என்ன? முதலில் மாரடைப்பு எவ்வாறு ஏற்படுகிறது என்பதை பார்ப்போம். உடல் முழுவதும் குருதியை பாய்ச்சும் அதிமுக்கிய வேலையை செய்வது இதயம். அந்த இதயம் இயங்கவும் இரத்தம் தேவை. இதயம் அதன் தசைகளுக்கு தேவையான பிராணவாயு மற்றும் ஊட்டச்சத்துக்களை அதன் இரத்த நாளங்களின் மூலம் பெற்றுக்கொள்கிறது. குறித்த இரத்த நாளங்களில் முழுமையாக அடைப்பு ஏற்படும் போது இருதய தசைகளுக்கு கிடைக்க வேண்டிய பிராணவாயு மற்றும் ஊட்டச்சத்துக்கள் கிடைக்காமல் போவதால் இருதய தசைகள் இறக்கின்றன. இதையே மாரடைப்பு என்கின்றோம். எதனால் ஏற்படுகிறது? இருதய இரத்த நாளங்களில் ஏற்படும் கொழுப்பு படிவினால் இருதய தசைகளுக்கு தேவையான இரத்தம் கிடைப்பதில்லை. இதய தசைகளுக்கு இரத்தம் கிடைப்பது குறைய தொடங்கிவிட்டாலே இதயம் நமக்கு அதை காட்டி கொடுத்துவிடும். உதாரணமாக, மாடிப்படிகளில் ஏறும்போதும் வேகமாக நடக்கும் போதும் இதயத்தின் வேலைப்பளு அதிகரிக்கும். அப்போது இதயத்துக்கு இரத்தமும் ஆக்சிஜனும் தேவையான அளவுக்கு கிடைப்பதில்லை. எனவே இதயம் துடிக்க சிரமப்படும். இதன் விளைவால் நடு நெஞ்சில் பாரம் வைத்து அழுத்துவது போல் வலிக்கும். நடப்பதை நிறுத்திவிட்டு ஓய்வெடுத்து கொண்டால் நெஞ்சுவலி குறைந்துவிடும். இதனால் ஏற்படும் வலிக்கு ஆஞ்சினா என்று பெயர். இருதய இரத்த நாளங்களில் படிந்துள்ள கொழுப்பில் பிளவு ஏற்படின் அதன் மேல் இரத்தம் உறைகிறது. இவ்வாறு ஏற்படும் இரத்த உறைவினால் குறிப்பிட்ட இருதய தசைகளுக்கு தேவையான இரத்தம் முற்றிலும் தடைபெறுகிறது. இதனால் இருதய தசைகள் இறக்கின்றன. இதையே மாரடைப்பு என்கின்றோம். இதய நோய்க்கான அறிகுறிகள். மாரடைப்புக்கான பொதுவான அறிகுறிகள்: மார்பில் வலி, இறுக்கம், அசௌகரியம் அல்லது அழுத்தம் போன்று உணர்வீர்கள். இந்த வலி கழுத்துப்பகுதி, தொண்டைப்பகுதி, பற்கள், தோள்பட்டை, இடது கை, மேல்வயிறு போன்ற பிற பகுதிகளுக்கு பரவுவது போல் உணர்வீர்கள். வலி படிப்படியாக வந்து சில வினாடிகளுக்கு மேல் நீடிக்கும். பிற அறிகுறிகள்: மூச்சுத்திணறல், படபடப்பு, வியர்த்தல், குமட்டல், வாந்தி, தலை சுற்றல், சோர்வாக உணர்வது, மயக்கமுறுதல். இவை அனைத்தும் பொதுவான அறிகுறிகளே. இதில் ஏதாவது ஒன்று கூட உங்களுக்கு மாரடைப்பிற்கான அறிகுறியாக இருக்கலாம். எப்பொழுது மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும்? உங்களுக்கு முதன்முறையாக மார்பக வலி ஏற்பட்டால், வலி கடுமையாக இருந்தால், வலி நீடித்தால் அல்லது உங்களுக்கு ஏற்படும் மார்பு வலி உங்களுக்கு கவலையை ஏற்படுத்துமாயின் உடனடியாக மருத்துவமனைக்கு செல்லுங்கள். முக்கியமாக 45 வயதுக்கு மேலானவர்கள், சர்க்கரை வியாதி உள்ளவர்கள், உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்கள், இரத்தத்தில் கொழுப்பு அதிகம் உள்ளவர்கள், உடல் பருமன் கூடியவர்கள், புகைப்பழக்கம் உள்ளவர்கள், குடும்பத்தில் யாரேனும் ஒருவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டிருப்பின் உங்களுக்கு நெஞ்சுவலி வந்தால் சாதாரண நெஞ்சுவலி என அலட்சியம் செய்யாதீர்கள். உடனடி மருத்துவ ஆலோசனை பெறுங்கள். மாரடைப்பு ஏற்படும் போது ஒவ்வொரு நிமிடமும் முக்கியம். மருத்துவமனையில் என்ன செய்வார்கள்? உடனடியாக மருத்துவமனை சென்றவுடன் இசிஜி, இரத்த பரிசோதனை செய்வார்கள். உங்களுக்கு ஏற்பட்டுள்ள அறிகுறி இருதயம் சம்பந்தமாக இருக்கும் பட்சத்தில் மேலும் பரிசோதனைகள் செய்யப்படும். ஈகோ மூலம் இதயத்தின் செயல்பாட்டை கண்டறிவார்கள். கார்டியாக் கேத்தட்ரைசேஷன்: மருத்துவர் உங்கள் கால் அல்லது கையில் ஒரு இரத்த குழாயின் வாயிலாக ஒரு மெல்லிய குழாய் செலுத்துவார்கள். பின்னர் அதை உங்கள் இதயம் வரை செலுத்துவார்கள். அடுத்து ஒரு வகை சாயத்தை குழாய் வழியாக செலுத்தி அதை எக்ஸ்ரே மூலம் இருதய நாளங்களின் அடைப்பு இருக்கின்றனவா என்று கண்டறிவார்கள். இந்த சோதனை கரோனரி ஆஞ்சியோகிராஃபி என்று அழைக்கப்படுகிறது. இதன் போது இருதய இரத்த நாளங்களில் அடைப்பு இருப்பின் சிறிய உலோக குழாய் பொருத்தப்படும். இதை கார்டியாக் ஸ்டென்டிங் என்பார்கள். எப்படி சிகிச்சை அளிக்கப்படுகிறது? உங்களுக்கு மாரடைப்பு ஏற்படின் முதற்கட்டமாக ஆக்சிஜன், வலி நிவாரணி, இருதய இரத்த நாளங்களில் மேற்கொண்டு இரத்த உறைவு ஏற்படாமல் இருப்பதற்கும் மருந்துகள் கொடுக்கப்படும். ஏற்கனவே ஏற்பட்ட இரத்த உறைவை அகற்றி மீண்டும் குறிப்பிட்ட இருதய தசைகளுக்கு இரத்த ஓட்டத்தை சரி செய்வதற்கும் இரத்த உறைவை கரைப்பதற்கும் மருந்துகள் கொடுக்கப்படும். அல்லது கார்டியாக் ஸ்டென்டிங், அதாவது சிறிய உலோக குழாய் பொருத்தப்படும். உங்களுக்கு கார்டியாக் ஸ்டென்டிங் செய்ய முடியாமல் போகுமானால் பைபாஸ் சர்ஜரி, அதாவது காலில் இருந்து இரத்த நாளத்தை எடுத்து இருதயத்தில் பொருத்துவது பரிந்துரைக்கப்படும். உங்களுக்கு மாரடைப்பு ஏற்படக்கூடிய காரணிகள் இருப்பின் அதை தவிர்த்து கொள்ளுங்கள். எடுத்துக்காட்டாக அதிக எடை,
புகைப்பிடித்தல், உயர் இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய் மற்றும் இரத்தத்தில் கொழுப்பு பிரச்சனை இருப்பின் மருந்துகளை தவறாமல் எடுத்துக்கொள்ளுங்கள். மருத்துவர் ஆலோசனை பெறுங்கள். மறவாமல் உங்கள் மருத்துவ குறிப்புகளை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். மறக்காதீர்கள், உங்களுக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டால் அதை தயவு செய்து அலட்சியம் செய்யாதீர்கள். உடனடி மருத்துவ ஆலோசனை பெறுங்கள். மாரடைப்பு ஏற்படும் போது எவ்வளவு விரைவில் மருத்துவமனையை அணுகுகின்றோமோ அவ்வளவு விரைவில் மாரடைப்பால் ஏற்படும் விளைவுகளை தடுக்க முடியும்.